நான் இப்ப என்ன பண்ண யாண்டா எல்லாமே நிறுத்திட்டீங்க. யாண்டா இப்ப நான் என்ன பண்ணு எல்லாமே நிறுத்துறீங்க. இப்ப ஆடுறோம். அடி குண்டு போட்டு காரி அடி அப்படி ஒரு மரியாதா அவன் பாருமா. டேய் 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 டிப்பர் கண்ணா பொம்பளை பாடுறா இங்க இருக்குது டிப்பரு. அந்த புள்ளையோத்தான் நினைச்சுக்கிட்டு அங்க போய் பிடிச்சுட்டேன். இந்த புள்ள நினைச்சுக்கிட்டு போய் பொட்டிக்காரனை பிடிச்சுட்டேன். நாட்டுக்கு நாடு மகாநாடு என்னும் பெயரு பெற மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய இப்பேற்பட்ட தெய்வீக ராஜசபை. என்ன நாடு இதுங்களா? இதுதாமா எட்டிக்கொட்ட மேடு. இன்னும் இன்னும் ஒண்டிக்கடை. ஆமா ஒண்டிக்கடை ஒண்டிக்கடை. இப்பேற்பட்ட தெய்வீக ராஜ சபையிலே வாழ்ந்து வரக்கூடிய சுமை தாங்கிய மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய நமது அருமை தாய் உள்ளங்கள். நாடகத்தை காண வந்திருக்கும் யாவற்று ரசிகர்கள். கடல் அலை போன்ற நாடகத்தை காண வந்திருக்கும் ரசிகர் அனைவருக்கும் நாடக கலைக்குழுவின் சார்பாக மீண்டும் ஒரு முறை முத்தான தெய்வீக ராஜசபையும் திருவிழக்கும் எதற்காக இப்பேற்பட்ட அரங்கேற்றம். அப்படியாம்மா? அம்மா ஒண்டிக்கடையை சேர்ந்த அம்மா குள்ளமாகப்பட்டது இந்த லோகத்தை விட்டு விண்ணுலோகம் சென்று விட்டது. அந்த அம்மாவுடைய இறுதி ஈமச் சடங்குக்காக இன்று ஓரிரு தெருக்கூத்து நாடகம் வைத்துள்ளார்கள். வாழ்ந்தது போதும் என்று சொல்லி இந்த வையகத்தை விட்டு விண்ணுலோகம் போனார்கள். ஆமா, பிழைத்தது போதும் என்று சொல்லி பூலோகத்தை விட்டு பொன்னுலோகம் 4ஆம் பதவி அடைந்த காரணத்தினால இப்பேற்பட்ட தெய்வீக ராஜசபையில் ஓரிரு நாடகம் வைத்தார். அவர் ஆத்மா சாந்தி அடையும் என்பதற்காக வேண்டி உற்றார் உறவினர்கள் சொந்த பந்தங்களாம் ஒன்றாக கூடி இப்பேற்பட்ட தெய்வீக ராஜசபையை அலங்கரித்தார்கள். ஆமாம், அப்படிப்பட்ட நாடகம் என்ன நாடகம்? இன்று வைத்துள்ள நாடகமோ அதுதாமா மறந்து குடிச்சுட்டேன். மறந்து குடிச்சுட்டியா? இல்ல அதாமா மறந்துட்டேன். அது ஏற்கனவே மெண்டல் தாமா. அது இல்ல குடும்ப சித்திரக்கதையில் ஒரு பகுதியாக விளங்கக்கூடிய மாற்றாந்தாய் கொடுமை. மாற்றாந்தாய் குடிமை. குடிமை கொடுமை. சரி அம்மா, காந்தசீலன் பட்டாபிஷேகம் ஏற்பட்ட நாடகத்தை பெரியவர்கள் முன்னிலையில் அரங்கேற்று செய்தாலும் நாடகத்திலே நான் யாரு பேருந்து தெரியுமா? சொல்லுவா பாக்கலாம். Yeah.
எப்படி என்ன என் பிறநாமங்கள் என்ன என்ன இப்பேற்பட்ட தெய்வீக ராஜ சபையிலே நான் வந்தபடியா என் பெயரோ காந்தாமணி. ஓ, தங்களுடைய பெயரோ காந்தாமணி. தொட்டா என்ன கெட்டு போயிருப்பான். அண்ணன் சொன்னா என்ன ஆகும்? இருக்குடி சேர்த்து வட்டி பண்ண கொடுப்பாங்க. சரி அம்மா, அப்படி காந்தாமணியாக இருந்தாலும் பெற்றெடுத்தார்களே என் தாய் தந்தை. ஆமா, பேர் என்ன தெரியுமா? சொல்லுவாங்களா? என்னை பெற்றார்களே என் தாய் தந்தைகள் யாமா உங்களையும் பெத்தாங்க. என்னை எதுக்கு பெத்தாங்க? இல்ல, உங்களை பெத்தாங்களே தாய் தந்தை யாரு சொன்னதானே எனக்கு தெரியும். என்னை சீராட்டி பாலூட்டி வளர்த்தார்களே 10 மாதம் அங்கத்திலே 3000 திசை விளையாடுகள். சரி, என்னை பெற்றெடுத்த என் தந்தையா தாய்கள் யாரு? என் தந்தை யாரும் மணிமாரராஜன். மணிமாரராஜன் உண்மைதான். அண்ணவர்களுக்கு அள்ளி செல்லமாக நான் பிறந்து வளர்ந்தேன். நான் மட்டும் பிறந்தேனா? என் உடன் பிறந்தவர் யாரு? என் கூட பிறந்தது யாருமா பிறந்தாங்க? ஒரே ஒரு அண்ணன். ஓ, உங்களுக்கு ஒரு அண்ணன் இருக்கிறாங்க. அவன் தான் என்ன வந்த புளுத்தியா? அது பாரு, டோரி கண்ணு எப்படி அப்படிலாம் கேட்காது. அப்பா டோரி கண்ணு இல்ல, முன்ன ஒருத்தன் வந்தான்.
ஏதோ நான் என் கூட ஒரு தங்கச்சி பிறந்துச்சுன்ட்டு ஒருத்தன் வந்தான். சரி பார்த்தேன். அவன் கூட நீ போய் பிறந்த? ஏன் அவனுக்கு கேவலம் போயிடுச்சா? அவன் மோரைக்கும் வித்தியாசம் இல்லையா? எங்க அண்ணன் வரட்டும் சொல்றேன். அப்படியா? உன் அண்ணன் கிட்ட நீ சொல்லு, யார்கிட்ட வேணாலும் சொல்லு. என் உடன் பிறந்த அண்ணாரியா? யாரு? கூடி பிறந்தவர் என்ன பேரோ? காந்தாசீலன். ஓ, அந்த காந்தாசீலன், அந்த பொடிசுல அந்த பொடிசுல தான் உன் அண்ணனா? பாத்துட்டேன். சரி, இப்ப என்ன செய்யணும்? என்ன பண்ணலாம்? அண்ணன் ஐயோ, இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. வேகமா அங்க இருந்து எதுக்கோசரம் வந்தேன்னு தெரியுமா? உங்க அண்ணன் என்ன வந்து உங்ககிட்ட போக சொன்னாரு. எதுக்கு போக சொல்லுவாரு? காரணமா தான், எல்லாம் காரணமா தான். மெண்டலுக்கு ஒண்ணுமே தெரியாது, மக தெரியாத மெண்டல். அதனால பார்க்க போகணும்.